அன்பானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நம் குடும்பத்திலும் சத்ருவானவன் அநேக ஆபத்துகளை கொண்டு வந்து போடுகிறான். வியாதி என்கிற ஆபத்து, கடன் பாரம் என்கிற ஆபத்து, பிள்ளைகளை குறித்தான ஒரு ஆபத்து, தடைகள் என்கிற ஆபத்து, பிரச்சனைகள் என்கிற ஆபத்து, இப்படி பல ஆபத்துகளை குடும்பத்துக்குள் ஒன்றின் பின் ஒன்றாக சத்ருவானவன் கொண்டு வந்து போடுவதினால நம்முடைய இருதயம் சோர்வடைந்து காணப்படுகிறது. எப்பொழுதும் எனக்கு இப்படித்தானா என்று சொல்லக்கூடிய அளவில் அநேக ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய பிரச்சனை விலகவில்லையே. நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? என்னுடைய காரியத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று அநேக ஜனங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காரியத்தை நான் பார்த்து கொள்வேன், ஆபத்து நாளில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 18:18 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பங்களில் அநேக ஆபத்துகள் எதிரிட்டு வந்தன. சத்ருவானவன் உங்கள் குடும்பங்களை வீழ்த்தலாம், உங்கள் குடும்பங்களை ஜெயம் கொள்ள விடாதபடிக்கு தடைகளை உண்டு பண்ணலாம் என்று அநேக காரியங்களை உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு எதிராய் உங்களை சூழ்ந்து வந்த போதிலும் உங்களுக்கு ஆதரவாக நான் உங்களோடு கூட இருந்தேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் தோல்வி தழுவியே போய்கொண்டிருக்கிறது. நான் செய்கிற காரியம் தோல்வியாக இருக்கிறது, பிள்ளையினுடைய காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்கவில்லை, திருமண காரியம் தடைபட்டு கொண்டிருக்கிறது, நான் ஆசையாய் தொடங்கின வியாபாரம் நஷ்டத்தில் போய்கொண்டிருக்கிறது, அநேக முதலீடுகள் போட்டிருக்கிறேன், அதில் ஒரு வருமானம் கிடைக்கவில்லையே, என்னுடைய கடன் பாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, எல்லாரும் வந்து என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் எனக்கு துணையாய் இருக்கிறாரா என்று அநேகர் கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாய் இருந்தேன் என்று, நான் உனக்கு ஆதரவாய் இருந்தேன் என்று, நான் உனக்கு பாதுகாப்பாய் இருந்தேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழுப்பின போது அவனுக்கு பல முறை அவனை கொல்வதற்காக அவன் புறப்பட்டு போனான். தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்பி அவனை கொல்ல வேண்டும், அவனை அழிக்க வேண்டும், அவன் இருந்தால் இனி ராஜ்யத்தையும் பிடித்து கொள்வான் என்று நினைத்து தாவீதை கொல்வதற்காக சவுல் அநேக யுக்திகளை கையாண்டான். ஆனால் ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்ததினால அவனுடைய திட்டமும் தீர்மானமும் அந்த சத்துருவின் எண்ணங்களும் பலிக்காமலே போய்விட்டது. தாவீதோடு ஆண்டவர் கூட இருந்தார், ஆதரவாய் இருந்தார். அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு ராஜஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அவன் அதிகாரியாய் மாற்றப்பட்டான், அவன் ராஜாவாய் மாற்றப்பட்டான். இஸ்ரவேலிலே
40 வருஷம் சமாதானத்தோடே ஆட்சி செய்தான். அப்படிப்பட்டதான தாவீதோடு கர்த்தர் ஆதரவாய் இருந்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சமாதானத்தோடே நடத்துவேன், நான் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன், உங்களுக்கு எதிர்த்து வரக்கூடிய சத்ருக்களை நான் அழித்து உங்களுக்கு ஜெயம் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம். அவர்கள் எனக்கு ஆதரவாய் இருப்பார்களோ, என் பிள்ளை ஆதரவாய் எனக்கு இருக்குமோ, என் புருஷன் எனக்கு ஆதரவாய் இருப்பாரோ, என் மனைவி எனக்கு ஆதரவாய் இருப்பாளோ, என் சொந்த பந்தங்கள் எனக்கு ஆதரவாக இருப்பார்களோ, என்னை விரும்பிய நண்பர்கள் எனக்கு ஆதரவாக இருப்பார்களோ என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். அவர்கள் மனிதர்கள். ஒரு காலகட்டத்தில் உங்களையே வெறுத்து, உங்களையே வெட்கப்படுத்தி, உங்களையே அவமானப்படுத்தி உங்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய நபர்கள்தான் அவர்கள். ஆனால் கர்த்தரோ, நானோ உன்னோடு கூட இருந்து உனக்காய் ஆதரவாய் இருந்து நீ செய்யக்கூடிய காரியத்தில் என் கரத்தை வைத்து உன்னை நான் மேன்மைப்படுத்த நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும் என்று வேதம் சொல்லப்பட்டுள்ளது போல உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதா? எனக்கு இந்த காரியத்தில் உதவி வேண்டும், என் பிள்ளையின் காரியத்தில் உதவி வேண்டும், நான் யாரை போய் பார்ப்பேன், எனக்குத்தான் ஒருவரும் இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்ய ஆதரவாய் இருக்கிறேன், ஆசையாய் இருக்கிறேன். நீ என்னுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து இருந்தால் மட்டும் போதும். நான் உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவேன், நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். நீ வேதம் வாசித்து ஜெபித்து என்னை நீ மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாயானால் உன்னுடைய காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டாகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உன் சத்துருக்களை அழித்து உன் குடும்பத்தில் ஒரு இருளை மாற்றி வெளிச்சத்தை நான் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அநேக ஆபத்துகள் வந்ததுண்டு ஆண்டவரே. அந்த ஆபத்துகளில் இருந்தெல்லாம் தேவன் எங்களை தப்புவித்தார். தேவன் எங்களுக்கு ஆதரவாய் இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆபத்து நாட்கள் எங்களை பின்தொடராதபடிக்கு தேவன் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல இக்கட்டுகள், பல ஆபத்துகள் எங்களை நெருக்கி வந்த போதிலும் ஆண்டவர் எங்களை விட்டு விடாதபடிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே என்று எங்களுக்கு வாக்கு தத்தம் தந்து எங்களுக்கு ஆதரவாயிருந்த நல்ல தகப்பனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமா எங்களை வழி நடத்தினீங்கள். ஆண்டவரே, எங்கள் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்து நடத்தினீங்களே. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவனுடைய கரம் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, அங்கும் பல ஆபத்துகள் இருக்குமே, ஆனால் அந்த ஆபத்துகளை எல்லாம் தேவன் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு யார் ஆதரவாய் இருப்பா, எனக்கு யார் துணையாய் இருப்பா, என்னுடைய வார்த்தைக்கு யார் கட்டுப்படுவா, என்னுடைய வார்த்தைக்கு ஆண்டவரே யார் செயல்படுவான்னு சொல்லி அநேகர் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. நான் சொல்வதையெல்லாம் கேட்கல, நான் செய்வதெல்லாம் அவர்களுடைய காரியம் வாய்க்கலேன்னு சொல்லி என்னை ஓரமாய் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில் தேவன் அவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து துணையாய் இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரிய
பெரிய காரியத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்கள் எல்லாம் கட்டப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி எந்த தீங்கும் அவர்களை தொடாதபடிக்கு தேவன் அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.